வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிற தெய்வ பிள்ளைகள், உபாகமம் 11ஆம் அதிகாரம் அதில் இருக்கிற 27வது வசனத்தையும் 28வது வசனத்தையும் நாம் சத்தமாக வாசிக்க கேட்க போகிறோம். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். வேத புஸ்தகம் மிக அழகான ஒரு காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. என்ன தெரியுமா? தேவ வசனத்திற்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கடந்த நாட்களில் ஒரு அழகான ஒரு புகைப்படத்தை பார்த்தேன். அதில் 2 வழிகள் இருந்தது. ஒரு வழியில் ஒரு போர்டு வைத்திருந்தார்கள். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்கிற ஒரு போர்டு இருந்தது. மற்றொரு பக்கத்தில் பார்க்கும் பொழுது இயேசுடைய கட்டளைகளை, தேவனுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்கிற ஒரு பலகை இருந்தது. இதில் பார்க்கும் பொழுது பல ஜனங்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இயேசுவின் பின்பதாக போகிறோம் என்று சொல்லுகிற இடத்துல பயங்கரமான கூட்டம் சொல்லுகிறது. ஆனால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லுகிற இடத்துல வெறும் 2 பேர் 3 பேர் மாத்திரம் அந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதே போல தான் இன்றைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் விசுவாசிகள், நாங்கள் இந்த சபையினுடைய மெம்பர், இத்தனை வருஷமா, இத்தனை தலைமுறையாக, இத்தனை நாட்களாக நாங்கள் தேவனை குறித்து அறிந்து கொண்டிருக்கிறோம், அவருக்கு பின்பதாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்கள் தேவனுடைய கட்டளையை உறுதியாக பற்றி கொள்கிறோம். அவர் கொடுத்த அந்த 10 கட்டளைகளில் ஒன்று கூட பிசகாமல், ஒன்று கூட மாறாமல் அதன் வழியாக நாங்கள் நடக்கிறோம் என்று சொல்லுகிற கூட்டங்கள் இன்னைக்கு குறைவுபட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, யார் என்னுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனுடைய அடுத்த வசனத்தின் கடைசி பகுதியிலே வாசிக்கும் பொழுது மிக அழகான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபம் வரும். இன்னைக்கு மனுஷனிடத்திலே ஒரு குணாதிசயத்தை நாம் பார்க்கிறோம். என்ன குணாதிசயம் தெரியுமா? நீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ நல்லா இருப்பா, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, உன் குறைவுகள் மாறும், உன் நெருக்கம் மாறும், உன் கண்ணீர் மாறும்னு ஆசீர்வாதமான வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்யும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உருப்படவே மாட்டேன், நீ நாசமா போயிடுவ, உன் வருங்காலம், உன் பிள்ளைங்க கெட்டு சீரழிந்து நாசமா போட்டு சாபம் போடுறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு நாள் பசியோடு இருக்கிறார். பசியோடு இருக்கும் பொழுது தூரத்திலே ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அந்த அத்தி மரம் எப்படி இருக்கிறது? ரொம்ப செழிப்பா இருக்குது, செழுமையாக இருக்கிறது. இந்த அத்தி மரத்துடைய ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? வருஷத்துல 365 நாட்களும் அதில் கனிகள் இருக்குமாம். அதில் கனிகள் இல்லாத நாட்கள் இருக்காதாம். அப்படிப்பட்ட குணாதிசயத்தை கொண்டதான் அந்த அத்தி மரம். ஆனால் இயேசு கிறிஸ்து பார்த்த அந்த அத்தி மரம் வெளியே செழுமையாக இருந்ததுதான், கொழுமையாக இருந்தது. ஆனால் அவர் தேடி பார்த்த பொழுது ஒரு கனியை கூட பார்க்க முடியல. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனுக்கு பிரியம் இல்லாமல் யார் எந்த காரியத்தை செய்தாலும் தெய்வ சாபம் அவர்களுக்கு மேலே வருகிறது. இயேசு கிறிஸ்து அந்த மரத்தை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், இனிமேல் ஒரு இடத்துல கனிகள் வருவதில்லை. அது அவர் திரும்பி வர்றதுக்குள்ள அந்த மரம் எப்படி மாறிடுச்சு? பட்டு போய் விட்டது. இன்னைக்கு கேட்பாங்க, மனுஷன் சாபம் போட்டுக்கிறான், என் வாழ்க்கையில் நடக்குமா? இன்னைக்கு உறுதியாக சொல்கிறேன், மனுஷனுடைய சாபம் உங்களுடைய வாழ்க்கையில் பலிப்பதில்லை. ஆனால் தேவனுடைய சாபம் நம்ம தலைக்கு மேலே விழுறதுக்கு முன்னாடி நம்மை நாமே பாதுகாத்த ஆண்டவரே, உங்களுடைய கட்டளைகளுக்கு பின்னாடி நடக்கிறேன்ப்பா, நீங்கள் விருப்பப்படுற வாழ்க்கையில் வாழ்கிறேன்ப்பா, உமக்கு உகந்த வாழ்க்கையை வாழுகிறேன் என்று தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவ ஆவியானவர் சொல்லியிருக்கிறது போல, இஃப் யூ ஒபே த கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளமாய் இந்த மனுகுலத்தில் ஒரு மனிதனாக அவர் உருவெடுத்து வந்தார். நாம் செய்த துரோகங்களுக்காக அவர் இந்த உலகத்தில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து கொண்டு நமக்காக ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்.
இன்னைக்கு 4 காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்ல போகிறேன். தேவனுடைய ஊழியக்காரனாகிய தேவனுடைய தீர்க்கதரிசியாக சகரியா யூதர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தின் வசனங்களை உங்கள் மத்தியில் சொல்ல போகிறேன். எது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்யும்போது என்ன நம்முடைய வாழ்க்கையில் வருது தெரியுமா? நான் சொல்லவில்லை, வசனம் சொல்லியிருக்கிறது, தேவ சாபம் வருகிறது. அந்த சாபம் நம்மை விட்டு மாற வேண்டுமானால் இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? வாட் ஆர் த சேஞ்சஸ்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாற்ற வேண்டிய 4 மாற்றங்களை சொல்லி தரும்படியாக விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், நல்ல கவனிங்க. சகரியா தீர்க்கதரிசி யூத ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், வாசியுங்கள், அவனவன் பிறனோட உண்மையை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சீரழிந்து உடைந்து நொறுக்கப்பட்டு போறதுக்கு காரணம் தெரியுமா? உண்மை குறைந்து போயிருக்கிறது. இன்னைக்கு உண்மை குடும்பத்தில், புருஷ மனைவி வாழ்க்கையில், பிள்ளைங்க அப்பா அம்மா வாழ்க்கையில், நண்பருடைய வாழ்க்கையில், போகிற இடத்துல, பேசுகிற இடத்துல உண்மை இன்னைக்கு குறைந்து போயிருக்கிறது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 1000 பொய் சொல்லியாச்சும் ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சிடறோம் அப்படிம்பாங்க. 1000 பொய் சொல்றது பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த 1000 பொய்யும் வாழ்நாள் ஃபுல்லும் மறைக்கிறது தான் பெரிய விஷயமே. இன்னைக்கு சிலர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, நான் உண்மையை மறந்து பொய் சொல்லி இவ்வளவு காரியத்தை செஞ்சுட்டா போதும், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். சகரியா தீர்க்கதரிசி மிக தெளிவாக சொல்லுகிறார், அவனவன் பிறனோட உண்மையாய் பேச கடவன். வேத புஸ்தகத்தில் அனனியா சற்பிராளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், சபை கட்டுவதற்கான சில காரியங்களுக்கு நீங்கள் இப்படிப்பட்ட சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றார், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அனனியால் சற்பிரா செய்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு பகுதியை வீட்டிற்குள்ள ஒளித்து வச்சிருக்கிறாங்க. உண்மை இல்லாமல் தேவ சமூகத்திற்கு வந்து கொடுக்கிறார்கள். அப்பொழுது தேவன் பார்க்கிறார் அல்லவா? தேவன் பார்க்கிற தேவன் அல்லவா? தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் முழுமையாய் கொடுக்க வேண்டியதை அறையும் குறையுமா மீதத்தை வீட்டில் வச்சுட்டு பாதிய தேவ சமூகத்துக்கு கொடுக்கிறார்கள். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அதே சபையில் அவர்கள் 2 பேரும் மரித்து போனார்கள் என்று வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் பொய் சொல்லிட்டா ஐயோ என் வாழ்க்கை நல்லா இருந்துரும், உண்மையை மறைச்சிட்டா போதும், உண்மையை கொஞ்சம் மறைச்சிட்டா என்ன மாறிட போகுது, பிரச்சனை இல்லையே, சந்தோஷமா வாழ்ந்துடலாமே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மிக அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் பிறரிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டுமா? பிறரிடத்தில் உண்மையான வாழ்க்கையை வாழுங்க. பேசுகிற காரியத்தில் உண்மை இருக்கணும். இன்னைக்கு நிறைய திருமணங்கள் பிரச்சனைகளுக்குள்ளே முடிகிறதுக்கான காரணம் தெரியுமா? உண்மை குறைவுபாடு. வெளியே பார்க்க பெந்தைகோஸ்து கல்யாணம் தான், வெளியே பார்க்க நல்ல கிறிஸ்தவ கல்யாணம் தான். ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் இதுதான் என்னால் கொடுக்க முடியும். உண்மையை உண்மையாக பேசுங்கள். இல்லையா, வாயை மூடிட்டு கம்முன்னு உட்கார்ந்துருங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஆண்டவர் உங்களுக்கான மணமகனை அல்லது உங்களுக்கான நல்ல மருமகளை ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா திருமணம் இந்த உலகத்தில் நிச்சயிக்கப்பட்டதல்ல, அது பரலோகத்தில் நிச்சயிக்கப்பட்டது. யாருக்கு யார் வர வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு மனுஷன் அதெல்லாம் விட்டுட்டு எப்படியாவது பொய்ய சொல்லி என் பிள்ளையை திருமணம் பண்ணி கொடுத்துடலாம், என்ன மாறிட போது, கல்யாணம் பண்ண பிறகு பார்த்துடலாம். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் சிதைந்து போய் நெருக்கத்திற்குள்ளே தேவ சாபத்தை பெற்று குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? உண்மை குறைவுபட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் மிக தெளிவாக உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை மிக தெளிவாக பேசிக்கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லியிருக்கிறது, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். பரிபூர்ண ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இப்பொழுது இருக்கிற நிலைமையை காட்டிலும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு திருப்தி ஆண்டவர் கொடுக்கிறார். சிலரை பார்த்துருக்குறோம், வாழ்க்கையில் பணம் இருக்கும், கார் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் ஒரு வெறுமை, வாழ்க்கையில் ஒரு தரித்திரம், வாழ்க்கையில் நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, வாழ்க்கையில் சொந்தக்காரங்க எல்லாம் விட்டுட்டு போயிருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை.
இன்னைக்கு சகரியா தீர்க்கதரிசி யூத ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுறாரு. நீ தேவனுக்கு பிடித்தமான, தேவன் விருப்பப்படுகிற வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் the first character you must have in your life faithfulness, உண்மை உள்ள வாழ்க்கை. எனக்கு உண்மை குறைந்து போயிருக்கிறது தேவ பிள்ளைகளே. இனி உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை உண்மை உள்ள வார்த்தையா வரணும். பொய்யான வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். உண்மையை உண்மைன்னு சொல்லி பாருங்க. எத்தனை கஷ்டம் வரட்டும், எத்தனை போராட்டம் வரட்டும், உங்களை பார்க்கிற தேவன் உங்கள் உண்மையை பார்த்து உங்கள் தலையை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. முதலாவது ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அந்த அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவன் பிறனோட உண்மையாய் பேச கடவன். இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ரெண்டாவது ஒரு காரியத்திற்குள்ளே வேகமாய் செல்லும்படியாக விரும்புகிற அதே வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். என்னவென்றால், அவனவன் பிறனோட உண்மையை பேச கடவன், உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு மனுஷனுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கிறது, ஜட்ஜ் பண்ற குணாதிசயம். என்ன குணாதிசயம்? தமிழ்ல நியாயம் தீர்க்கிற குணாதிசயம். யாரை பார்த்தாலும் சொல்லுவோம், இவன் ரொம்ப நல்லவன்ப்பா. எதை பார்த்து சொல்லுவோம் தெரியுமா? வெளியே போட்டிருக்கிற ஆடை, வெளியே போகிற சபை, பேசுற பேச்சை பார்த்து சொல்லுவோம், இவெல்லாம் ஆவிக்குரிய ஜனங்களடா. இதெல்லாம் பார்த்தா கிறிஸ்தவ பிள்ளைகள் பார்த்தா பளபளன்னு மின்னுவாங்க. இன்னைக்கு வசனம் சொல்லியிருக்கிறது, மனுஷன் எதை பார்க்கிறான்? முகத்தை பார்க்கிறான். ஆனால் தேவன் எதை பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். His view was extremely different. அவருடைய பார்வை மனிதனுக்கு மேல வேறுபட்டதாக இருக்கிறது. மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் அவர் பார்க்கிற தேவன் அல்ல. அவர் ஆடையை பார்த்தோ, பலத்தை பார்த்தோ, இருக்கிற சரௌண்டிங்கை பார்த்து அவனை கண்ணோக்கி அவன் மேல இறங்குகிற தேவன் அல்ல. அவனுடைய இருதயங்களை பார்த்து அவனை நியாயத்திற்கு தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? நீங்கள் செய்கிற நியாயம் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்கணுமா. எந்த இடத்துல சத்தியம் இருக்கு பாருங்க. நிறைய பேர் பார்த்தா தீமையான வழிகளுக்கு அவர்கள் வழியை கொடுப்பார்கள். ஆனால் ஒருவன் நன்மை செய்வானே ஆனால் அவனுக்கு உதவுவதற்கு, அவனுக்கு நியாயம் செய்ய அவர்கள் முன்வர மாட்டார்கள். சில வருடங்களுக்கு முன்பதாக நாங்கள் குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இரவு நேரத்தில் காரில் வந்து கொண்டிருந்தோம். களியாக்கா வளையிலிருந்து நாகர்கோயில் வந்துட்டு இருந்தோம். ஏறத்தாழ அந்த டைமில் ஒரு 11:30 மணி இருக்கும். வந்துட்டு இருக்கும் பொழுது நான் தான் கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்பா பக்கத்தில் உட்காந்துருக்கிறாங்க, பின்னாடி அம்மாவும் அக்காவும் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த தக்கலையெல்லாம் கிராஸ் பண்ணி வரும் பொழுது திடீர்னு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டது. என்னன்னு பார்த்தா, எங்கள் கார் பின்னாடி ஒரு மினி டெம்போ எங்களை வந்து இடித்து விட்டான். வேகமாக இறங்குறோம். இறங்கி பார்த்தா எங்கள் காருக்கு பின்பகுதி சுத்தமாக சப்பி போயிருக்கிறது. சப்பாத்தி போல சப்பி இருக்குது. அவனை இறக்கி விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணுவோன்ட்டு போலீஸுக்கு கால் பண்ணுறோம். போலீஸ் வந்தாங்க. வந்துட்டு என்னுடைய காரையும் அவனுடைய காரையும் இழுத்துட்டு வேகமாக தக்கலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் அந்த இடத்துல வெயிட் பண்ணோம். அவனுக்கு தெரிந்தவர்கள், அந்த டிரைவருக்கு தெரிந்தவர்கள் அங்கே வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த இரவு நேரத்தில் எதுவும் பேச வேண்டாம், பரவாயில்லை, நாளை காலையில் வந்து பார்த்து கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் சென்று விட்டார்கள். அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் அவங்க ஸ்டைலில் கொஞ்சம் காரியங்கள் கொஞ்சம் லஞ்சம்லாம் கொடுத்து எடுத்து கிளியர் பண்ணி அவங்க வெளியே போயிட்டாங்க. எங்களுக்கு வேறு வழி தெரியலை. சரி, எங்கள் அப்பா சொன்னாங்க, பரவாயில்ல நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்புவோம், ஏன்னா அவங்களே போயிட்டாங்க, இனி யாரை வச்சு என்ன செய்கிறதுன்ட்டு அப்பாவும் கிளம்பி வந்துட்டாங்க. வருஷங்கள் ஓடி போனது. சில நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. சில வருடங்கள் கழித்து ஒரு நாள் எங்கள் அப்பாவும் நாங்களும் காரில் போயிட்டுருக்கும் பொழுது, அதே காரில் போயிட்டுருக்கும் பொழுது ஒரு பெட்ரோல் பல்கில் வண்டியை நிப்பாட்டிருக்கோம். அப்போ ஒரு அம்மா குடுகுடுன்னு ஓடி வராங்க. ஓடி வந்து கதவை தட்டிட்டு என்ன ஞாபகம் இருக்குதான்னு கேட்குறாங்க. சொன்னால், இல்லை, பார்த்த ஞாபகம் பெரிதாக இல்லை. உன்னை யாருன்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படி
சில வருடங்களுக்கு முன்பதாக உங்களுடைய காரை என்னுடைய உறவினர் ஒருவரை இடித்து போட்டார். இரவு நேரத்தில் நாங்கள் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்திருந்தோம். நாங்கள் சில லஞ்சங்கள் கொடுத்து நாங்கள் அந்த இடத்துலேருந்து வெளியே போயிட்டோம். உங்களுக்கு எந்த காரியத்தையும் நாங்கள் செய்யவில்லை என்று சொன்னார்கள். ஒன்று எங்கள் அப்பா கேட்டாங்க, சரி பரவாயில்லம்மா, இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களா, அந்த அவங்க கன்சீவாக இருந்தாங்களே அவங்க ஒய்ஃப் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா அப்படி அப்பா விசாரிக்கிறாங்க. அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணா ஆனால் கடவுள் அவனை நியாயம் தீர்த்தார் என்று சொன்னார்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்த்திருக்கிறார் தெரியுமா? ஏதோ வண்டியில் இதே போல் ஒரு முறை டிரைவ் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. போகும் பொழுது எங்களை இடித்ததோ வண்டி சப்பினதோ முடிந்து விட்டது. ஆனால் வேற ஏதோ வண்டியில் கொண்டு போய் ஹெவியாக மோதினதில் 2 கால்களும் உடைந்து 2 கால்களும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. இன்னைக்கு வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கிறார் என்று சொன்னார்கள். நியாயம் தீர்ப்பு ரைட்டாக இருக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத இந்த லஞ்சம் கொடுத்து வாழ்க்கையில் முன்னேறது, லஞ்சத்தை வாங்கி முன்னேறது, இது எந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் லஞ்சத்தை வாங்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், லஞ்சம் உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற சாபம். லஞ்சம் நீங்கள் உங்கள் கைகளால் நீங்கள் பெற்றுக்கொள்கிற சாபம். இந்த லஞ்சத்தை வாங்காம தேவன் கொடுத்திருக்கிற பலத்தோட, ஆண்டவரே அவர் கொடுக்கிற காசை வாங்கிட்டு, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க முடியும்ப்பா, நீர் என்னை பெருக பண்ண முடியும்ப்பா, என்னுடைய நியாய தீர்ப்பு நீதிக்கு ஆண்டவரே நீதியை ஒட்டினதாக இருக்கட்டும்ப்பா, ஆண்டவரே அது சமாதானத்தை கொடுக்கிற ஒரு ஜட்ஜ்மெண்டாக இருக்கட்டும் தகப்பனே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. வேகமாக அடுத்த காரியத்திற்கு நேராக நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிற அதே வசனத்தை நாம் வரிசையாக வாசிக்க கேட்போம். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு தேவ ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும்னா தேவன் சொல்லுகிற மிக அழகான ஒரு தீர்க்க தரிசனம். சகரியா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தைகளை பெற்று யூத ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு 3வது அனுபவம் என்ன தெரியுமா? The third experience was, நீங்கள் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? நாசமா போட்டோம், அவன் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன, அவன் நாசமா போனா எனக்கு என்ன, நான் வாழணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், இதை தவிர எவன் எக்கேடு கெட்டு நாசமா போனா எனக்கு என்ன. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட இருதயம் உனக்குள்ள இருக்குமே ஆனால் தேவனுடைய சாபம் கடந்து வரும். ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே நல்லா இருக்கட்டும்ப்பா, என் பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கட்டும், முன்னாடி இருக்கிறவங்க நல்லா இருக்கட்டும், ஆண்டவரே பின்னாடி இருக்கிறவங்க நல்லா இருக்கட்டும், என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று தேவ சமூகத்தில் கேட்கும் பொழுது தேவ ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை மேலே உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த சாபத்தை நம்மேலிருந்து அவர் தூக்கி எறியும்படியாக விரும்புகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்காக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காணேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு இதே போலதான் ஆண்டவர் எனக்கு எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஒரு மனுஷனாவது மற்றவர்களுக்காக தேவ சமூகத்தில் திறப்பில் நிற்க மாட்டார்களா? தேவ சமூகத்தில் திறப்பில் நின்று ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கொடும் என்று கேட்கிற ஒரு கூட்டத்தை பார்க்க முடியாதா என்று தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நான் மட்டும் நல்லா இருந்தா போதுன்னு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இனி தேவ சமூகத்தில் சொல்ல, ஆண்டவரே அவர்களும் நல்லா இருக்கட்டும்ப்பா, என்னை பகைத்தவர்கள் நல்லா இருக்கட்டும் தகப்பனே, எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்கள் நல்லா இருக்கட்டும்ப்பா, எனக்கு விரோதமாய் ஆண்டவரே பல காரியங்களை செய்திருக்கிறாங்க, நல்லா இருக்கட்டும் ராஜா, நல்லா இருந்துட்டு போகட்டும். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள், நிச்சயமாய் தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் குறைவுகளை அவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார், பிறனுக்காக அவர் எதுக்கு ஜீவனை கொடுத்துருக்கணும்? அவர் தேவகுமாரன் தானே, அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதுமே.
அந்த பிரச்சனை அப்படியே சால்வ் ஆகியிருக்கும் இல்லையா? அந்த யூதர்கள் அவரை பிடித்து கொண்டு போகும் பொழுது அவர் ஒரு அற்புதத்தை செய்திருந்தாரே, ஆனால் அவ்வளவுதான், அவ்வளோ வெறும் கொலாப்ஸ் ஆகியிருப்பாங்க. ஆனால் அவர் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். எதுக்காக தெரியுமா? நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, நாம் செய்த துரோகங்களுக்காக, நாம் செய்த பாவங்களுக்காக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்முடைய ஸ்தானத்தை உயர்த்தும்படியாக தேவ ஆவியான ஒரு ஆட்டுக்குட்டியை போல இந்த உலகத்தில் பலியானார். ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோமா? நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக வாழ்கிறோமா? நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்கிறோமா? பிறருடைய வாழ்க்கைக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி வாழும் பொழுது தேவ ஆவியானவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிற வசனம் சொல்லியிருக்கிறது, கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்லியிருக்கிறது போல, தாய் தன் பாலகனை மறவாளோ, அவள் மறந்தாலும் தேவன் உங்களை மறவாத தேவனாக இருக்கிறார். அப்படியானால் கடைசி நாட்களில் தாயினுடைய அன்பு வற்றி போகும். இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு மேலே வைத்திருக்கிற அன்பு தணிந்து போகும். பிள்ளைகள் பெற்றோர் மேலே வைத்திருக்கிற அன்பு தணிந்து போகும். புருஷன் மனைவி மேலே வைத்திருக்கிற அன்பு, மனைவி புருஷன் மேலே வைத்திருக்கிற அன்பு தணிந்து போகும். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. கடைசி நாட்கள் அன்பு தணிந்து போகும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளியரங்கத்தில் வாழ்றாங்க, ஆனா வாழ்க்கையில் அன்பற்றவர்களாக. சபைக்கு கோடி கோடியாக கொடுப்பான், ஆனா பெத்த பிள்ளைய கண்ணோக்கி பார்க்க மாட்டான். சபையில வந்து விசுவாசிகளுக்கு ஐயோ அம்மானு கொஞ்சி வாழ்வான், ஆனா பெத்த பிள்ளைய மறந்து வாழ்ந்துட்டு இருப்பான். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒன்றை நேசிக்கிறது போல. யோனத்தானை குறித்து நாம் 2 வாரங்களுக்கு முன்பதாக செய்தியில் கேட்டோம். யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தான். அதனால தாவீது அவனுடைய மகனுக்கு அவன் இழந்து போனது எல்லாவற்றையும் தாவீது திரும்ப கொடுத்தான். இதே போல நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களை நாம் ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் நாம் வாழும் பொழுது நிச்சயமாய் தேவ ஆவியானவர் நம்மையும் உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தைக்குள்ளாய் நான் சொல்லிவிட்டு நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். அதே வசனத்தின் தொடர்ச்சியை நாம் சத்தமாக வாசிக்க கேட்போம். பொய்யானையின் மேல் பிரியப்படாமல் இருங்கள். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது and do not love to swear falsely என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு தமிழ்ல சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? பொய் சத்தியம் பண்ணாம இருங்க. என்ன அர்த்தம்? பொய் சத்தியம் பண்ணாம இருங்கன்னு ஆண்டவர் சொல்றார். சொல்லிட்டு அதே வசனத்தில் மறுபடியும் அந்த வசனத்தை அப்படியே கண்டினியூஸா வாசிங்க. இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று யாரு சொல்றது? கர்த்தர் சொல்றாரு. இது நான் சொல்ற காரியம் இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் சில பிரசங்கம் போட்டா கேட்பாங்க, இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரா? இதுதான் தேவன் சொன்னாரா? இதுதான் ஆண்டவர் பேசுறாரா? இது நான் பேசுற காரியம் இல்ல. இது தேவன் வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிற காரியம். ஆண்டவர் சாபம் போடுவாரான்னு கேட்டா நான் சொல்லுவேன், ஆண்டவர் சாபம் போடுவார். எப்படிப்பட்டவனை சாபம் போடுறாரு? மற்றவனை அழிஞ்சு போகட்டும், மற்றவன் நாசமா போகட்டும், பக்கத்து வீட்டுக்காரன் உருப்படாம போகட்டும் நீ நினைக்கிறேன்னா உன் வாழ்க்கையில சாபம் வரும். ஆனால் அவங்க நல்லா இருக்கட்டும் நினைக்கிறேன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்னையும் பலுகி பெருக பண்ணுவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை பார்க்குறோம், பொய் சத்தியம் பண்ணக்கூடாதான். இன்னைக்கு நிறைய பேர் உணர்ச்சி வசத்தில் அது செஞ்சிடறேன், இது செஞ்சிடறேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், நான் எல்லாம் சரியா பண்ணிடுவேன் பயங்கரமாக சத்தியம் விடுவான். ஆனால் கடைசியில் ஒன்றும் நிறைவேற்ற முடியலன்னா ஓடி தலை தெரிச்சு போயிட்டு இருப்பான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, முடியலையா அமைதியாரு, தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ணாத. இன்னைக்கு நிறைய பேர் பொருத்தனை பண்ற, ஆண்டவரே எனக்கு அதை கொடுப்பீரேனால் நான் அதை செய்வேன், ஆண்டவரை இதை செய்வீங்கன்னா நான் வாழ்க்கையில் ஊழியம் செய்வேன், அப்படி செஞ்சீங்கன்னா நான் இதை செஞ்சிருவேன். ஆனால் ஆண்டவர் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு
தான் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருப்பார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பொய்யான சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத சத்தியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்யாமல் அப்படி சமூகத்தில் பிரியமாக இருந்து தேவ சமூகத்தில் கீழ்ப்படிந்து, ஆண்டவரே இந்த வார்த்தைகள்னால என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என்று தன்னை ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் மேலே சாபத்தை வரப்பண்ணுகிற தேவன் அல்ல, ஆசீர்வாதங்களை வரப்பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு. யாருக்கு? those who believe his commandments. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆசீர்வாதம் உண்டாகும். ஆனால் இதை விட்டுட்டு எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்பொழுது, எனக்கல்ல தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது, நிறைய பேர் நினைக்கிறாங்க ஊழியக்காரன் சாபம் போட்டால் பலிச்சிரும், பலிக்காது. இன்னைக்கு மனுஷன் சாபம் போட்டால் பலிச்சிரும், பலிக்காது. ஆனால் தேவனுடைய சாபம் நம்ம தலை மேலே விழாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள 4 வழிகளை சொல்லியிருக்கிறேன். முதலாவது என்ன பண்ணணும்? பிறரோடு கூட உண்மையை பேசணும், பொய்யான வார்த்தை வரக்கூடாது. 2வது பார்க்குறோம், நியாயம் தீர்க்கிறது சத்தியத்திற்கு கரெக்டாக இருக்கணும், வசனத்துக்கு கரெக்டாக இருக்குதா, வேத புஸ்தகத்திற்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தையோட கரெக்டாக இருக்குதா கரெக்ட் பண்ணி பார்க்கணும். 3வது பார்க்குறோம், ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் கூட வார்த்தையில் அல்ல, செயல் அல்ல, இருதயத்தின் ஆழத்தில் கூட நினைக்கக்கூடாதான். சும்மா கூட நினச்சிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னைக்கு சும்மா கூட நினச்சிடாதீங்க அவன் நாசமாக போட்டு எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துக்கொள்வார்னு விட்டு கொடுத்து பாருங்கள். ஒரு அழகான ஒரு வார்த்தை உண்டு, விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவன் ஒரு நாளும் விட்டு கொடுக்கறதில்லை. அதனால் அவன் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, ஆண்டவரே நான் உண்மையாக வாழ்கிறேன்ப்பா, நல்லா இருக்கட்டும், அவன் கெட்டு போக நான் விரும்பலை, நல்லா இருந்துட்டு போட்டோம்ப்பா, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு அவர் தேவ சமூகத்தில் கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 4வது ஒரு காரியத்தை பார்க்குறோம், பொய் சத்தியம் செய்யக்கூடாது. தேவ சமூகத்தில் பொய்யான இந்த சில உடன்படிக்கைகள் செய்யக்கூடாது. ஆண்டவரை பொருத்தனைகளை செய்யாமல், ஆண்டவரை உண்மையான பொருத்தனைகளை பண்ணுறேன்ப்பா, மனுஷனுக்கு நான் சத்தியம் கொடுக்கும்போது உண்மையான காரியங்களை செய்கிறேன், நீ என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இன்னும் அதிக மடங்காக ஆசீர்வதிக்க, இந்த கடைசி நாட்களில் உங்களை பாதுகாக்க, எல்லா வியாதி வேதனைகள் நெருக்கங்கள் போராட்டங்களிலிருந்து உங்களை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் இருக்கிறங்களை தலைகளை தாழ்த்தி தேவ